அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோன் செயின் சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து நம்ம ஆயுத க்ளவுஸில் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், நிறைய டிசைன் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டாமையும் இப்போ நல்லா இது உள்ளவங்க, ப்ராக்டிஸ் உள்ளவங்கலாம் வந்து சும்மாவே வச்சு அப்படியே டக்கு டக்குன்னு தச்சிருவாங்க. ஆனால் நம்ம பிகினர்ஸாக இருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம அப்படியே வச்சு தைக்க முடியாது, அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே போட்டு ஒட்டி நல்லா காய வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடுங்க. நம்ம ஒட்டிட்டு அப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக வந்து அது ரிமூவ் ஆயிரும். அதனால நம்ம ஒட்டிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். இது ஒன்றும் இல்லை, நார்மல் செயின் ஸ்டிச்சே நம்ம வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி நீடில் இன்சர்ட் பண்ணி மேலே நூல் எடுத்துருவோம்ல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இப்போ லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு ஸ்டோனுக்கு அடுத்து கீழே அடுத்த ஸ்டெயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் இங்கிட்டிருந்து இங்கிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் அங்கிட்டிருந்து கீழே ரெண்டு, இந்த மாதிரி ரெண்டு நம்ம ஒன்று ஒன்றா போடும்போது நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போ ஒரு ஃபுல் பேக் நெக் ஃபுல்லாக அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ பேக் நெக் கொடுக்கும்போது நம்ம நெக்கு கொடுக்குற டிசைன் கண்டிப்பாக கைக்கும் கொடுப்போம், அது மாதிரி முன் கழுத்துக்குள்ள நெக்குக்கும் நம்ம கொடுப்போம். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப வரும். அப்போ ஒவ்வொரு பாக்ஸாக போட முடியாது. அதனால நீங்கள் ஒரு ரெண்டு பாக்ஸாக போட்டிங்கனாலே ஓகே ஆனது. நான் அப்படி தான் போட்டிருக்கேன், ரெண்டு பாக்ஸாக தான் போட்டிருக்கேன். இது நல்லா பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு இப்போ ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்லேருந்து லெஃப்ட்டு கொண்டு போயிட்டு அங்கேருந்து கீழே ரெண்டு பாக்ஸ், அப்புறம் லெஃப்ட்லேருந்து இங்கிட்டு, அப்புறம் கீழே, அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அது ஃபுல்லாக அப்படியே போட்டு லாஸ்ட்டில் என்ன போட்டு முடிச்சிடணும். அவ்வளோதான் ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணுறது. இதையுமே நல்லா போட்டு பாருங்கள். இதுவுமே கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு ப்ளவுஸ் நம்ம டிசைன் பண்ணுறோம், இது பீட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு ரோ வந்து நம்ம இந்த செயின் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ இதை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி தான் நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகாமல் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு பீகாக் டிசைன் வந்து நான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதில் லீஃப்லாம் இருக்கும், நீங்கள் லீஃப்லாம் விட்டுருங்க. வெறும் அந்த பீகாக் இமேஜுக்கு மட்டும் இந்த மாதிரி செயினை வந்து ஃபுல்லாக அவுட்லைன் மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சை கொடுத்து ஹோம்ஒர்க் வந்து பண்ணிடுங்க. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் அப்போவே வந்து செயினை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அப்போவே நான் வந்து அதை காய விடாமல் நான் வந்து இன்றைக்கி ஸ்டிச்சஸ் போட்டிருந்தேன். பார்த்தா எனக்கு அப்படியே கீழே அப்படியே ஒரு மாதிரி ஒட்டிக்கிறோம் நம்மளுக்கு நூல். நம்ம வந்து காய விடாமல் போடும்போது நம்மளுக்கு ஒழுங்காக அந்த ஸ்டிச் போட வராமல் அப்படியே ஒட்டிக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், மெயினாக வந்து நீங்கள் அந்த ஸ்டிச் போடும்போது இந்த ஹோம்ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த ஒர்க் பண்ணும் போது நீங்கள் வந்து நல்லா ஒட்ட வச்சுருங்க. அந்த ஈரப்பதமே இருக்காத மாதிரி, அந்த கம்மோட ஈரப்பதமே இருக்காத மாதிரி நல்லா காய வச்சுட்டு போடுங்க. ஓகே, எனக்கு ஹோம்ஒர்க்கையும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.